வெல்கம் பேக் டு டேக் இட் ஈஸி ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் பட்டர்ஃப்ளை கேக் இதுதான் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ இது வந்து எக்லெஸ் கேக்கு. ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல அகலமான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கப் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு கப் பவுடர் சுகர், ஒரு கப் கர்டுக்கு ஒரு கப் பவுடர் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு கேக் எக்லெஸ்ஸாக தான் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ இந்த பட்டர்ஃப்ளை கேக் பார்க்க அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுல்ல, டேஸ்ட்டும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து எக்லெஸ்ஸாக தான் பண்ணுறோம் இன்றைக்கி. ஸோ நமக்கு வெனிலா எசன்ஸ் தேவையில்லை. இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டில் நம்ம வந்து அடுத்து சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட் வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா. ஏன் இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டோட இந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோன்னா, அடுத்த நிமிஷமே நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அண்ட் 1/4 டீஸ்பூன், அதாவது 1/4 டீஸ்பூன் வந்து நம்ம பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். ஸோ அதை ஏன் வெட் இன்க்ரீடியண்ட்டோடு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் இந்த ப்ராசஸ் படி பண்ணிங்க அப்படின்னா எக்கு வச்சு பண்ணுற கேக் எவ்வளோ ஃப்ளஃபியாக வருமோ அது மாதிரி தயிரில் பண்ணுற கேக்கும் ஃப்ளஃபியாக வரணும்னா வெட் இன்க்ரீடியண்ட்லேயும் நீங்கள் வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிட்டு அடுத்தே வந்து நம்ம வந்து கொஞ்சம் நேரம் விடாமல் அடுத்த செகண்டே வந்து இமீடியட்டாக நீங்கள் வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிடுங்க. ஸோ அப்படி சேரும்போது கொஞ்சம் அந்த பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா தயிரோடு சேர்ந்து அந்த பவுடரோடு சேர்ந்து உங்களுக்கு மைதாவோட ஒரு நல்ல ரியாக்ஷன் கொடுத்து ஒரு நல்ல ஃப்ளஃபினஸ் கொடுக்கும். ஸோ நம்ம வச்சுட்டு அடுத்து ஒரு 1/4 மணி நேரம் விட்டுட்டு நம்ம வந்து பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நல்லாவே வந்து எக்கு கேக்கில் எப்படி ஃப்ளஃபி வருமோ அதே ஃப்ளஃபினஸ் இதுலேயும் கிடைக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு வெட் இன்க்ரீடியண்ட்லேயே பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு கப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு கப் ஆயிலுக்கு பதிலாக ஒரு கப் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இது எந்த ப்ரொப்போர்ஷன் விட்டுறாதீங்க. ஒரு கப் மைதா, ஒரு கப் பவுடர் சுகர், ஒரு கப் தயிர், ஒரு கப் ஆயில், ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லாவே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் இந்த வெட் இன்க்ரீடியண்ட்டை மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ட்ரை இன்க்ரீடியண்ட்ஸை நல்லா சீவ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணலாம். ஏன் சீவ் பண்ணுறோன்னா, சில சமயம் மைதா வந்து கட்டி கட்டியாக கிடைக்கும். ஸோ அதனால தான் சீவ் பண்ணிவிட்டு நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தி டெக்ஸ்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை நல்லா வந்து பீட் பண்ணிடலாம். எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து இமீடியட்டாகவே நம்ம வந்து ட்ரை இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ணிடலாம். இங்கே வந்து ஒரு கப் மைதா எடுத்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ரொசீஜர் படி பண்ணும்போது எக்லெஸ் கேக் கூட உங்களுக்கு எக் கேக் மாதிரியே இந்த ஃப்ளஃபினஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை விட்டுட்டு நீங்கள் வந்து வெட் இன்க்ரீடியண்ட்டோட பேக்கிங் பவுடர் போடும்போது கொஞ்சம் லேட்டாக வந்து அதோட ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். ஃப்ளஃபினஸ் நமக்கு வந்து ரொம்ப லேட்டாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்னொரு 20-30 மினிட்ஸ் வெளியே வச்சுட்டு நம்ம வந்து அவனுக்குள்ளே வைக்கிற மாதிரி வரும். ஸோ இந்த ப்ரொசீஜர் படி போனீங்கன்னா அந்த ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ட்ரை இன்க்ரீடியண்ட்டோடு சேர்ந்து உங்களுக்கு அந்த பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாவோட அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அதோட ஃப்ளஃபினஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த ப்ரொசீஜர் படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்லெஸ் கேக் வந்து எக் கேக் மாதிரியே இருக்கிற ஃப்ளஃபினஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை நல்லா சீவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம்.
இங்கே ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்திருக்கேன். என்ன ஷேப்பில் வேணால் எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம லாஸ்ட்டில் வந்து அதுக்கான டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அங்கே இந்த மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு, இந்த கேக் மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு, உங்களுக்கு தேவைன்னா இதில் வெண்ணிலா சேர்த்துக்கலாம். வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் டேஸ்ட் கிடைக்கும். பட் வெண்ணிலா சேர்க்குறது வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து எக்கோட ரா ஸ்மெல் போகணுங்கிறதுக்காக தான். ஸோ வெண்ணிலா சேர்த்தாலும் பரவாயில்ல, சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த பேக்கிங் ட்ரேயில் வந்து கீழே வந்து நான் வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு பட்டர் தடவி வச்சுருந்தேன். ஸோ அது மேலே இந்த கேக் பேட்டரை ஊற்றி ஒரு 2 தடவை நம்ம டேப் பண்ணி விட்டுறலாம். ஸோ அப்போ தான் உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் ஆகி நல்ல ஒரு ஸ்மூத் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கிடைக்கும். இங்கே நான் வந்து குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 10 மினிட்ஸ். இப்போ நம்ம வந்து கேக் ட்ரேயை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் ஹை டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம். மேலே வந்து கிளாஸ் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் ஆர் 18 மினிட்ஸ் உங்கள் மைதாவை பொறுத்து, மைதாவோட இதை பொறுத்து நமக்கு மாறும். ஸோ அடுத்து மேலே போடுற அந்த க்ரீம் இருக்கு இல்லையா, ஃப்ராஸ்டிங் க்ரீம், அது ரெடி பண்ணலாம். இதுக்கு நான் வந்து 1 கப் அளவு பவுடர் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நல்ல கோல்டு மில்க் 1 கப். இங்கே வந்து கிளைமேட் வந்து எங்களுக்கு கோல்டு கிளைமேட்டு. இஃப் இன்கேஸ் நீங்கள் கோல்டு கிளைமேட்டில் இல்லை அப்படின்னா, இப்போ நான் ஆட் பண்ணுறது வந்து விப்பிங் க்ரீம் பவுடர் 2 கப் அளவு. கோல்டு கிளைமேட்டில் இல்லை அப்படிங்கும்போது கீழே ஒரு ட்ரேயில் நீங்கள் வந்து ஐஸ் க்யூப்ஸை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த ட்ரேயை வச்சு நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த விப்பிங் க்ரீம் டெக்ஸ்சர் இருக்குல்லையே, அது உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா விப் பண்ணணும். ஒரு 15 to 18 மினிட்ஸ் வந்து நல்லா விப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 அன் ஹவர் எடுத்து வச்சுருங்க. கேக்கும் ஆறுனதுக்கப்புறம் இங்கே கேக் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கேக்கும் ஆறுனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இந்த விப்பிங் க்ரீமையும் வந்து நம்ம 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டோம். மேலே இதை வச்சு நல்லா வந்து நம்ம அதுக்கப்புறம் உங்களோட டெக்கரேஷன் வந்து உங்களோட ஐடியா தான். த்ரீடி பட்டர்ஃப்ளை சொன்னேன்ல, இது அமேசான்லேருந்து வாங்கினது. இது வந்து ஒரு வேஃபர் டேஸ்ட்டு தான். அதை மேலே வச்சு டெக்கர் பண்ணோன்னா நமக்கு அழகான 3D பட்டர்ஃப்ளை கேக் ரெடி. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு பாருங்கள். இந்த எக்லெஸ் கேக்கோட அதே ஸ்பாஞ்சினஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கு, ஃப்ளஃபினஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த பட்டர்ஃப்ளை கேக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.